அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பிரீமியர் லீக் 21/12/2024 எஸ்ஒய்எஸ் விசஸ் எஸ்ஒய்டி 8வது T20 இந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம டைம் பிரகாரம் 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டைம் பிரகாரம் 6:15 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஒய்எஸில் பாசிபிள் 11 அதாவது போன மேட்ச் விளையாண்டவங்க யாராருன்னு பார்க்க போகிறோம். ஜே பிலிப், ஜே வின்ஸ், ஜே எட்வர்ட்ஸ், எம் ஹென்ட்ரிக்ஸ், ஜே சில்க், ஜே டேவிஸ், ஹெச் கர், பி டவரஸ், டி ஹக்ஸ், எஸ்ஏ போட், டி மர்ஃபி இந்த 11 பேர் விளையாட போகிறாங்க. எஸ்ஒய்டியில் யார் யார் விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், சி பென்க்ராஃப்ட், எஸ் பில்லிங்ஸ், ஓ டேவிஸ், எஸ் ருத்ரஃபோர்ட், சி கிரீன், டே சாம்ஸ், எஸ் கான்ஸ்டன்ஸ், என் மேக்கேண்ட்ரோவ், எல் ஃபெர்குசன், டி சகா. எஸ்ஒய்டியில் இந்த 11 பேர் விளையாட போகிறாங்க. நம்ம ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன், அதாவது எந்தெந்த பிளேயர் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஒய்டியில் ஜே பிலிப் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம். ஜே எட்வர்ட்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் கொடுக்கலாம். எம் ஹென்ட்ரிக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் விளையாட மாட்டார், செகண்ட் பேட் பண்ணாலும் விளையாட மாட்டார். பவுலிங் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நல்லாயிருக்கு, செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது. சப்போஸ் ஹென்ட்ரிக்ஸ் வந்து பவுலிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஜே சில்க் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, செகண்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கலாம் நீங்கள். ஜே டேவிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஹெச்கர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து கேப்டனாக சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் நீங்கள். பி டவரஸ் இவர் வந்து செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டி ஹக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து இவரை ரொட்டேஷன் பிளேயராக யூஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஏ அபவுட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். டி மர்ஃபி இவர் வந்து ரொட்டேஷனல் பிளேயர் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது இவருக்கு. வார்னர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விளையாட மாட்டார், செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜாக விளையாடக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. சி பென்க்ராஃப்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஆவரேஜாக இருக்குது, இவரை யூஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா ரொட்டேஷன் பிளேயராக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ் பில்லிங்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. ஓ டேவிஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் இவர் வந்து ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் கிடையாது. செகண்ட் பவுல் பண்ணால் பேட் பண்ணாலுமே இவர் எடுக்க வேண்டாம். எஸ் ருத்ரஃபோர்ட் இவர் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது எஸ்ஒய்டியில் இவர் இம்பார்ட்டன்ட், இவர் இருந்தால் இந்த டீம் ஜெயிக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது எஸ் ருத்ரஃபோர்ட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது. இவர் இருந்தால்னா இந்த டீம் வின் பண்ணக்கான சான்சஸ் கொஞ்சம் ஒரு 80% அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி கிரீன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே எடுக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் எடுக்க வேண்டாம். செகண்ட் பேட் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டி சாம்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே இவருக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது கேப்டனாக கூடிய சான்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவரை நீங்கள். என் மேக்கேண்ட்ரோவ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பவுல் பண்ணால் வேண்டாம். எல் ஃபெர்குசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது. டி சகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் வேண்டாம், செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். அதாவது இந்த 11 வந்தால், இப்போ நான் சொல்லியிருக்க 11 வந்தால் எஸ்ஒய்டி வின் பண்ணும் நாளைக்கான மேட்ச்சில். அதாவது 8வது T20 எஸ்ஒய்எஸ்ஸுக்கும் எஸ்ஒய்டிக்கும் நடக்கிற மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எஸ் ருத்ரஃபோர்ட், டி சாம்ஸ் இவங்க 2 பேர், அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ் இந்த 3 பேரால் இந்த எஸ்ஒய்டி டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 3 பேரில் யார் போனாலுமே கொஞ்சம் டவுட்டு தான், அதுக்கப்புறம் 11 பார்த்து தான் சொல்ல முடியும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரெடிக்ஷன் பிரகாரம் என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஒய்டின்னு சொல்கிறேன் நான். நன்றி.